ரஹ்மத்துல்லாஹ் தஆலா அவ்வலம் முத்தவாலியன் கமா அமர் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யில் முஅத்தபர் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி இர்காமன் லிமன் ஜஹத பிஹி வ கஃபர். அல்லாஹு தஆலா அடுத்து நான் வரும்போது கேட்டேன், யா அல்லாஹ், அல்லாஹும்ம அல்ஹிம்னா மராஷிது உமரினா. இந்த சபையில் உட்கார்ந்துருக்கிறது நல்லவங்களுடைய கல்பில் நல்லது நினைவை வந்து அவங்களுக்கும் எனக்கும் தெளிவு வரக்கூடிய நல்ல விஷயத்தை என் கல்பில் போடுவாயாக என்று நான் கேட்டேன். அல்லாஹு தஆலா அந்த நல்ல செய்திகளாகத்தான் நான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, நமக்கு என்ன சக்தி இருக்கிறது? நம்முடைய சக்தியை பற்றி நீங்கள் கணித்து பாருங்கள். ஏதாவது இருக்குதா? இப்ப இருக்கிற கையை காலெல்லாம் பறந்து போயிருந்துச்சுல்ல. இப்ப இருக்கிற கண்ணு காது மூக்கு எல்லாம் அந்த காலத்தில் பறந்து போயிருந்துச்சுங்களா இல்லைங்களா? இல்லை இடையில வந்ததா? பல்லு முளைச்ச மாதிரி இடையில முளைச்சதா? அல்லையில த்ரோட்ட பிறந்த பிள்ளை இருந்தது அப்படித்தானே வந்துச்சு. அப்போ இந்த பார்வை, இன்னைக்கு பார்க்கிற இந்த பார்வை, அந்த பொண்ணு அழகா இருக்கிறாள், லட்சணமா இருக்கிறாள் அப்படின்னு இந்த கண்ணு சொல்லுது. பிறந்தப்ப அந்த கண்ணு அப்படி சொல்லுச்சா? சொல்லுங்களேன். பாருங்க, அப்ப கண்ணு இருந்துச்சு, ஆனா செயலற்று இருந்துச்சு. காது இருந்தது, காது கூட கேட்டுச்சு, ஆனால் செயலற்று. இந்த கண்ணிலே பார்வையிலே ஆயிரம் கற்பனைகள் இருக்கவில்லை, பல கனவுகள் இருக்கவில்லை, பல நினைவுகள் இருக்கவில்லை, பல கற்பனைகள் இருக்கவில்லை. இன்று அந்த கண்ணிலே எல்லாம் பல்லாயிரம் கற்பனைகள் வருகின்றனவே. அருமையானவர்களே, இந்த உறுப்புகளை, இந்த சக்திகளை, ஐம்புலன்களை, அதிலே தந்திருக்கும் ஆற்றல்களை பிறந்த பிறகுதான் அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. ஒன்றும் தெரியாதவர்களாகத்தான் உங்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே படைக்கிறார் இல்லைங்களா? ஆனா ஒரு ஆடு, ஒரு கோழி குஞ்சு வச்சுக்கோங்களேன், முட்டைக்கு 2 கால் முளைச்ச மாதிரி அப்படின்னு அந்த குஞ்சு அதுல இருந்து அந்த முட்டையிலிருந்து வெடிச்சு நிற்கிது இல்லைங்களா? அதுதான்களை முட்டை. அதை பாருங்க, அதனுடைய பிறப்பு 9 மாசம் கருவிலே உருவாகி திருவாகி சிரமப்பட்டு கடைசியிலே வருந்தி இந்த உலகத்திலே பெற்றுத்தரும் அந்த அருமை தாய் அந்த குழந்தையை வச்சிருக்கிறான். இந்த குழந்தையும் அந்த கோழி குஞ்சையும் நீங்க வித்தியாசம் பாருங்க. 6 மாசம் பேச்சு கூட, அதாவது பேத்தனமான பெண்ணும் கூட ஒரு குழந்தையை வளர்த்துறான். 6 மாசத்துக்கு பிறகு வளர்க்கறது தான் கஷ்டம். அந்த கோழி குஞ்சு பிறந்து வெடிச்சு வெளியே வந்தோடனே அதுக்கு அல்லாஹ் தஆலா மூளையை வச்சிருக்கான். மனுஷனுக்கு அப்படி கொடுக்கல இல்லைங்களா? அதே மாதிரி ஆட்டுக்குட்டி பிறந்து அப்படி கொஞ்ச நேரத்தில் கிச்சு கிச்சு கிச்சுன்னு அப்படி எந்திரிச்சு இப்படி நின்றுக்குது. நம்ம பயம் இருக்கிறானுங்க. நம்முடைய தாய் சிரமப்பட்டு அந்த குழந்தையினுடைய வாயில அமுதை ஊட்டுவதற்கு அந்த தாய் தன்னுடைய புனிதமான மார்பை இரத்தத்தை அமுதாக்கி, மஞ்சத்தை, தன்னுடைய நெஞ்சத்தை மஞ்சமாக்கி அந்த குழந்தைக்கு கொடுக்கணும்னா இந்த பக்கம் வச்சு அந்த பக்கம் போகுது, வா இந்த பக்கம் போனா அந்த பக்கம் போகுது. அப்புறம் வேற இடத்துல ஒரு துணி இருக்கு, ஒரு துண்டு துணி, அதை தூக்கி வச்சுக்கிட்டு சப்பிக்கிட்டு இருக்கோம். தாய் அந்த குழந்தைக்கு அமுதூட்ட நினைச்சா அந்த துணியின் முந்தானையில் இருக்கிற கீழே துணி அந்த துணியை தூக்கி சமைச்சிட்டு இருக்கோம். 2 மாசத்துக்கு குழந்தை, 3 மாசத்துக்கு குழந்தை, அப்புறம் கையை தூக்கி வச்சுக்கிட்டு வாயில எனத்தையே செய்யும். தான் ஊட்டப்படக்கூடிய அந்த அமுதை தெரிந்து கொள்ளக்கூடிய தரம் எங்கிருந்து அது உருப்பெறுகிறது, அது அருளப்படுகிறது என்பதை கூட நினைத்து தெரிந்து கொள்வதற்கோ அதை புரியும் பக்குவமோ இல்லாமல் இருக்குது. ஆனா காலு நிக்கிற மாதிரி எப்படி இருக்கு, அந்த என்ன அந்த ஈரப்பசை கூட தீர்ந்து வரலைங்க அந்த ஆட்டுக்குட்டி. அடுத்த நேரம் இந்த தாயினுடைய அந்த காம்புல போய் அது பால் இருந்துறத நம்ம பார்க்கிறோம்ல. அப்ப அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல மனிதன் சிறந்தவனா அல்ல மிருகங்கள் சிறந்தவைகளா? நல்லா நினைச்சு பார்க்கிறோம். அப்போ மிருகங்கள் பிறப்பிலேயே சிறப்பை பெற்றவைகளாக இருப்பதை போல தெரிகிறது. மனிதன் அப்படி இல்லை. அல்லாஹ் தஆலா அருள் வேதத்தில் சொல்லுவார், இன்னா அரல்னல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்லி வல் ஜிபாலி ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வஹமலஹல் இன்சான் இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். ஒரு அமானிதத்தை, ஒரு பொறுப்பை வாங்கிக்கொள் என்று அவனுடைய படைப்பிலே சிறந்த படைப்பாகிய வானத்தை பார்த்து,
பூமியை பார்த்து, பெரும் மலைகளை பார்த்து வாங்கிக்கொள் இந்த பொறுப்பை என்று சொன்ன பொழுது அவை வாங்கிக் கொள்ள மறுத்துவிட்டன. இன்சான் அதை வாங்கிக் கொண்டான். அல்லாஹு தாலா அருள் சொல்றான். அது என்னங்க அந்த பொறுப்பு? அல்லாஹு தாலா இயற்கையான அமைப்பிலேயே சில சக்திகளை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான். மலை இந்த பூமியினுடைய அசைவை செம்மைப்படுத்தி அவைகளுக்கு ஆணியாக செம்மையாக சீராக செயல்படுவதற்குண்டான பொருளாக அவனுடைய பேலன்ஸில் அல்லாஹு தாலா படைச்சிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரவாசிங்கிறான் குர்ஆன்ல. அப்படி அந்த பணியை அது செய்து கொண்டிருக்கிறது. சூரியன் அது ஒரு தொழிலாளி. நீங்க நாள் கூட எவ்வளவு கண்டிஷனா இருந்தாலும் சரி, 1 நிமிஷம் பிந்திரும் அல்லது 2 நிமிஷம் முந்திரும். கரெக்டா அந்த நேரத்துக்கு உதயமாகி அஸ்தமனமாகி தன் பணியை சீராக செம்மையாக செய்து கொண்டிருக்கும் ஒரு தொழிலாளி சூரியன். அந்த பணியில் ஏதாவது குறை வைக்கிறதா? சூரியனுடைய வெப்பதற்பங்களை இந்த உலகத்திற்கு எப்படி தரப்பட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அதற்கு இட்டிருக்கிறானோ அந்த கட்டளையை செம்மையாக செய்து விடுகிறது. அது ஒரு பெரும் பொறுப்பை அது செய்கிறது. இந்த உலகத்திலே இருக்கும் தண்ணீர் அதனுடைய பணியை செய்கிறது, நெருப்பு அதனுடைய பணியை செய்து தருகிறது, காற்று அது ஆற்ற வேண்டிய பணியை நிரப்பமாக செய்கிறது. செடி கொடி வானம் எந்த பொருளை எடுத்துக்கொள்ளுங்கள், அதனுடைய பிறப்பிற்கு என்ன தேவை, என்ன நோக்கமாக அல்லாஹு தஆலா அதை அமைத்திருக்கிறானோ அந்த பணியை அருளாக நிறைவாக பூரணமாக பரிபக்குவமாக செய்து கொண்டே இருக்கிறது. என்றும் மாங்கனி இனிக்கும் பொருளாக இருக்கிறது, கொய்யாக்கனி அதற்கே உரிய உனிப்போடு நம்மிடத்தில் காட்சி தருகிறது. ஒவ்வொரு பொருளும் அதனுடைய செல்வத்திலே அது தரப்பட்டிருக்கும் தரத்தை செம்மையாக சீர்படுத்தி இந்த உலகத்திலே செய்ய வேண்டிய தியாகத்தை பணியை செய்து கொண்டே இருக்கிறது. விறகாக பயன்பட வேண்டியது விறகாக பயன்படுகிறது, தன்னை கரித்து கொண்டு விறகாக தருகிறது. எந்த பொருளை எடுத்துக்கொள்ளுங்கள், உலகத்திலே மக்களுக்கும் மற்றவைகளுக்கும் பயன்பட வேண்டும் என்று அல்லாஹுவால் உருவாக்கப்பட்ட எல்லா பொருளும் அந்தந்த பணியை சிறப்பாக செய்கிறது. அப்படித்தான் மனுஷனுக்கு அல்லாஹு தஆலா ஒரு அறிவை கொடுத்திருக்கிறான், அந்த அறிவில் வளர்ச்சியை கொடுத்திருக்கிறான், ஐம்புலன்களை கொடுத்திருக்கிறான், அத்தனை அமைப்புகளையும் கொடுத்திருக்கிறான். அந்த மிருகத்தை போலவே தந்திருக்கும் பொருளை அவன் அனுபவிப்பவனாக இருந்தால் மிருகத்துக்கு அவனுக்கு வித்தியாசம் இல்லை. அதுதானுங்க இப்ப நான் சொல்ல வரேன். அந்த உயிரினங்கள், அந்த தாவர இனங்கள், இறைவனுடைய படைப்பினங்கள் அது செய்ய வேண்டிய பொறுப்பு. அப்படி மழையாக பொழிகிறது, அது பொழிய வேண்டிய அருளை தந்து கொண்டே இருக்கிறது. செழுமையை தருகிறது, சிறப்பை தருகிறது, அருளை தருகிறது. உங்களுக்கும் எனக்கும் தண்ணீர் தாகத்தை தீர்த்து வரக்கூடிய பொருளை தருகிறது. அது அதை பொருளை செய்து பூமி என்ன செய்து அந்த தண்ணீரை வாங்கி உள்ளே தேக்கி வைத்துக் கொள்கிறது. மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் தோண்டி எடுத்தால் பயன்படக்கூடிய வகையிலே தன்னை பாதுகாத்து சுத்தப்படுத்தி தருகிறது. அப்படியெல்லாம் நடக்குது. எல்லா பொருளும் அது அதனுடைய பணியை அழகாகத்தான் செய்து கொண்டிருக்கிறது. அப்படியே நாமளும் செய்கிறோம். நமக்கு இந்த வேலைதான் நாமளும் நம்முடைய அறிவை பயன்படுத்தி இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே தொகுத்து நல்லா இருந்து 4 பேருக்கு நல்ல உபகாரம் செய்துட்டு அவனுக்கு உபயோகமாக இருந்துட்டு அப்படியெல்லாம் இருக்கலாம்னு நினச்சா அப்போ மிருகத்துக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் இல்லை. மற்ற உயிரினங்களுக்கும் தாவர இனத்திற்கும் மற்ற எந்த பொருளுக்கும் மனிதனுக்கு வித்தியாசம் இல்லை. அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான் ஒரு அமானிதத்தை. இது எக்ஸ்ட்ரா. ஒவ்வொரு பொருளுடைய இயல்பில் இருக்கக்கூடிய அம்சம் என்றொன்று இருக்கிறது. அதை கடந்த பொருளாக ஒன்றை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். அதுதான் என்ன என்பதை நாம் தெரிய வேண்டும். அருமையானவர்களே, மற்ற பொருள்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா சக்தியை கொடுத்திருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட சக்தியை கொடுக்கிறான், ஒரு எல்லைக்கு உட்பட்ட சக்தியை கொடுக்கிறான். அப்ப அந்தந்த வஸ்துக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற சக்தி அது பயன்படுத்துது, சிறப்பாக செய்யுது. காஞ்சு வறண்டு போன பூமி ஒன்றுக்கும் இல்லாமல் போய் பஞ்சல் ஜமீன் அப்படின்னு சொல்கிறோம். திடீர்னு பார்த்தா மழை பெஞ்சான்னு பசு பசுமையாக பிழைக்குது. அந்த மரம், அந்த பூமி அதன் உள்ளார அடக்கி வச்சிருந்த அந்த சக்தியை வெளிப்படுத்தி தருது. இனிமையான குளுமையான காற்றை தரக்கூடியதாக தென்றல் வீசி வரக்கூடிய வனப்பிலே செடி கொடிகள் மரங்கள் உங்களுக்கும் எனக்கும் உதவியாக செயல்படுவது. உயிரினங்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் அதனுடைய தாவரங்களாக அது உண்ணும் பொருளாக எல்லாம் பயன்படுகின்றன. எல்லாமே அப்படியே நாமளும் நமக்கு தெரிந்த அறிவை வச்சுக்கிட்டு அதனால மேற்கொண்டிருக்கிற ஒரு பகுத்தறிவை வச்சிருக்கிறானே, அந்த பகுத்தறிவை பயன்படுத்தி நாமும் நம்முடைய பணிகளை சிறப்பாக செய்கிறோம் என்று இருந்தால் அவைகளுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லை. அதெல்லாம் வானான்னு சொல்லிவிட்டு எனக்கு தந்திருக்கிற பணி போதும்,
என்னை வானத்தை நீ எப்படி படைத்து தூணில்லாமல் படைத்து இந்த உலகத்தை தாங்கி நீ செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிறாயோ, தட்பவெப்பமும் சூழ்நிலை செம்மையாக இருப்பதற்கு என்னுடைய இயல்பை நீ எப்படி அமைத்திருக்கிறாயோ அந்த பணியை நான் செய்கிறேன், பூமி நான் என்னுடைய பணியை செய்கிறேன் என்று செய்கிறது. அந்த எக்ஸ்ட்ராவான வேலை எனக்கு வேணாம். அதை வாங்கி கொண்டவர்கள் நாம், அதை வாங்கி கொண்டவர்கள் நாம். அது என்ன தெரியுமா? பிறப்பிலே சக்தி இல்லாமல் படைக்கப்பட்ட நாம் சக்தியை உண்டாக்கி கொள்ளக்கூடிய அருள் தரத்தை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். அருமையானவர்களை, இப்போ முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இன்னும் 2-3 நாளில் நான் இந்த தொடரில் நல்ல விஷயத்தை சொல்லணும். எனக்கும் பிரயோஜனமா, கேட்கும் உங்களுக்கும் அருளான பாக்கியம் தரக்கூடியதாக அல்லாஹு தஆலா அமைத்தருள்வானாக.